வாலிபத்தை இழக்கும் வாலிபர்கள் என்று சொல்லுகிற தலை. சமூகத்தில் இருக்கிற மிக பிரதானமான பிசினஸ் என்னன்னு சொன்னால் டிக்டாக் அல்லது யூடியூபர். ஹராத்தை செய்கிற யூடியூப்ல ஹராமான முறையில பொண்டாட்டிய கூட்டிக்கிட்டு யூடியூபரா வைஃபை காட்டிக்கிட்டு உலகத்துக்கு காட்டிக்கிட்டு இருக்கான். வாலிபம் என்பது ஹலாலை கூட விட்டு ஹராத்தை கூட செய்கிற வயது. பழமொழி என்றும் முதுமொழி என்றும் சொல்ற பழமொழியை பாருங்களும். இளம் கன்று பயமறியாதாம். நம்மட இளமை காலத்துல நம்மட கதாநாயகர்கள் யார்? இப்ப இருக்கிற நம்மட பிள்ளைகளுடைய கதாநாயகர்கள் யார்? நம்மடையும் சரி நம்மட பிள்ளைகளையும் சரி இளமை காலங்கள் எல்லாம் எதிர போனது சொல்லுங்கள். கிரிக்கெட்ல, ஃபுட்பால்ல, சினிமாவுல, அரசியல்ல, அடாவடித்தனத்துல, பாவத்துல. எப்படி சொல்லணும் ஒரு உம்மா, அடே நீ சிங்க குட்டிடா, சிங்கத்துக்கு தாடி இருந்தா தாண்டா சிங்கம், ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாடா என்று வளர்க்க வேண்டிய தாயும் தந்தையும் வெச்சிடாதடா, வலிச்சிடுறா, இப்ப வைக்காதடா, 60 வயசு ஆகட்டும்டா. உங்களோட புள்ள போடுற ஸ்டேட்டஸ பாருங்க. ஒரு பட நடிகை, ஒரு பொம்புல, ஒரு மியூசிக், பல அர்த்தங்கள் உள்ள வார்த்தை நிறைந்த சின்ன சின்ன ஆடியோக்கள். அந்த உடுப்ப ஒரு நடிகை போட்டிருப்பா. அந்த நடிகைக்கு அந்த உடுப்பு பசுந்தா இருக்குது, வாப்பா எனக்கும் வாங்கி தாங்க. பொம்புளை பிள்ளைய பார்த்து சொல்றதுக்கும் வாப்பாவுக்கும் மனசு இல்ல, ஆம்பளை பிள்ளைய பார்த்து சொல்றதுக்கும் அம்மாவுக்கும் மனசு இல்ல. நானாவும் ட்ரௌசர் போடுறான், பேண்ட் போடுறான், ஷர்ட்டா போடுறான், அந்த பிள்ளையும் அப்படிதான் இருக்குது. ஆம்பளை பிள்ளைகள்லாம் இந்த பொம்புளைகள் மாதிரி மாறுற ஒரு கலாச்சாரம் உருவாகுது. இன்றைக்கு இருக்கிற சோசியல் மீடியா நிறைய இளைஞர்களுடைய வாழ்க்கையை இழக்க வைத்துக் கொண்டுதான் இருக்கிறது. அடைய வைத்தது எதுவுமே கிடையாது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்சலீன் வஅலா ஆலிஹி வஅஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். யா அய்யுஹன் நாஸ் தகு ரப்பக்குமுல்லதீ خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். சலாத்தும் சலாமும் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை இந்த உலகத்திலே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தொடர்ந்தவர்கள், துயர்ந்தவர்கள், இன்ஷா அல்லாஹ் இறுதி வரைக்கும் இஸ்லாத்திலே உறுதியோடு வாழ்ந்து மரணிக்க வேண்டும் என்ற நல்ல உள்ளங்கள் கொண்ட ஆண்கள், பெண்கள், வாலிபர்கள், அதே போல என்னையும் உங்களையும் பெற்றெடுத்த தாய் தந்தை எல்லோர்களும் மீதும் அல்லாஹ்வுடைய அருளும் அன்பும் பாவ மன்னிப்பும் நரகத்தின் விடுதலையும் என்றென்றும் உண்டாக வேண்டும் என்ற இனிய பிரார்த்தனையோடு ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, வாலிபத்தை இழக்கும் வாலிபர்கள் என்று சொல்லுகின்ற தலைப்பிலே ஒரு சில விடயங்களை ஞாபகமூட்டுமாறு நான் பணிக்கப்பட்டுள்ளேன். இந்த தலைப்பு வாலிபர்களுக்கான தலைப்பும் தான். வாலிபத்தை தாண்டி அந்த வாலிபத்தை எப்படி கழித்தோம் என்பதை நினைத்து கண்ணீர் வடிப்பதற்கான ஒரு தலைப்பும் தான். நம்முடைய வாழ்க்கையில் நாம் பெற்ற பிள்ளைகள் நாம் எப்படி வாலிபத்தை கழித்தோம் என்பதை நம்மட வாழ்க்கையில் உணர்ந்து நம்மட பிள்ளைகளை, நம்மட வாலிப சமூகங்களை நல்ல முறையில் நெறிப்படுத்துவதற்கான ஒரு தலைப்பு தான். எதிர்கால சமூகத்துக்கும் இதில் ஒரு படிப்பினை இருக்கும். இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கிற சமூகத்துக்கும் இதில் ஒரு படிப்பினை இருக்கும். கடந்த கால சமூகத்துக்கும் இதில் என்ன செய்யும், ஒரு படிப்பினை இருக்கும் என்பதை மறந்துவிடக் கூடாது. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, வாலிபம் என்பது அல்லாஹுவினால் இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு தரப்படுகிற 3 கட்டங்களில் மிக பிரதானமான ஒரு கட்டம். ஒன்று, இந்த உலக வாழ்க்கையை பொறுத்த மட்டில் நாங்கள் எல்லாம் சின்ன பிள்ளைகளாக இருப்பது என்பது அது ஒரு கட்டம். அதனாலதான் இஸ்லாம் அதற்கு நிறைய சலுகைகளை தரும். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹு தஆலா 3 சாராரை
3 சாராரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேனையை அல்லாஹ் தஆலா அவர்களை விட்டும் உயர்த்தி விட்டான் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க இந்த உலகத்துல சில நேரங்கள் தவறு செய்கிற போது, தப்புக்கள் செய்கிற போது, அந்த தவறுகளும் தப்புக்களும் அவர்களுக்கு தவறுகளாக தப்புக்களாக என்ன செய்யாது, வராது. அதில் ஒன்றுதான் அந்நாயும், தூங்குகிற மனிதன், ஹத்தா யஸ்தைகில, அவன் எழும்புகிற வரைக்கும். தூக்கத்தில் அவன் ஏதாவது செய்தால், ஏதாவது கெட்ட கனவுகள் கண்டால், ஏதாவது பேசினால் தூக்கத்தில், அல்லாஹு தஆலா அதை பாவமாக அவனுக்கு என்ன செய்ய மாட்டான், எழுத மாட்டான். பாவமாக அல்லாஹு தஆலா எழுத மாட்டான். அதே போன்று ஒரு பைத்தியக்காரன், தல வேலை செய்யாத அல்லது புத்தி சுவாதீனம் உள்ள ஒரு மனிதன் ஏதாவது ஒன்று செய்கிறார் என்றால் அல்லாஹு தஆலா என்ன செய்ய மாட்டான், அதை குற்றமாக பிடிக்க மாட்டான். உண்மையிலேயே மூளையில ஒரு கோளாறு இருக்குது, அவர் ஏதாவது பேசுறாரு, அவர் ஏதாவது கதைக்கிறாரு, அவர் ஏதாவது அநியாயம் செய்கிறாரு அப்படி என்றால் அல்லாஹு தஆலா அவர்களை என்ன செய்ய மாட்டான், குற்றம் பிடிக்க மாட்டான். அதே போன்று ஒரு சின்ன பிள்ளை, அந்த பிள்ளை பருவ வயது அடைகிற வரைக்கும், ஒரு பிள்ளை பருவ வயது அடைகிற வரைக்கும் அவர்கள் ஏதாவது தப்புக்களோ தவறுகளோ செய்வார்களாக இருந்தால் அல்லாஹு தஆலா அவர்களை குற்றம் பிடிக்க மாட்டான். இது இஸ்லாத்தில, இந்த சின்ன பிள்ளைகளாக இந்த உலகத்துல நாம் வாழுகிற காலத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற தப்புக்களையும் தவறுகளையும் நாம் பருவ வயதை அடைகிற வரைக்கும் அல்லாஹு தஆலா குற்றம் பிடிப்பது கிடையாது. இது அல்லாஹ்வுடைய தூதருடைய செய்தி. ஏன்னா அது யோசிக்க தெரியாத வயது, சிந்திக்க தெரியாத வயது, நல்லது கெட்டது பிரித்தறிய தெரியாத ஒரு வயது, அந்த துஃபுலியத், அந்த சின்ன பிள்ளை காலம். அதனால அதை இஸ்லாம் குற்றமாக பிடிப்பது கிடையாது. ஆனா இன்றைக்கு இருக்கிற மாதிரி 17 வயசு அல்ல, அது சின்ன வயசு, பருவ வயதை அடைகிற ஒரு 13, 12, 14 இந்த வயதுக்குள் இருக்கிற காலம். அப்ப பிள்ளைகள்லாம் பெருசா என்ன செய்ய மாட்டாங்க, அறிவு அதெல்லாம் இருக்காது அவங்களுக்கு. அதே போலதான் இரண்டாவது இந்த உலகத்தில் இறைவனால் கொடுக்கப்படுகிற ஒரு கட்டம் வாலிப பருவம் என்பது. இது எல்லாராலும் மெஞ்சப்படுகிற, எதிர்பார்க்கப்படுகிற, மாற்றத்தை தேடி வேண்டி நிற்கிற ஒரு மகத்துவம் நிறைந்த ஒரு பகுதி தான் இந்த பகுதி. அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதன் ஆரோக்கியமாக இருக்கிற போது அவன் செய்கின்ற இபாதத், அவன் நோயாளியாக மாறிவிட்டான் என்றால், நோயாளியாக இருக்கிற போது அவனால் ஆரோக்கியமான முறையில் அவன் செய்த போது இருந்த அந்த இருக்கிற போது அவனால் செய்ய முடியாமல் அவன் தவிக்கிற போது, அவன் உணர்கிற போது, அவன் வேதனைப்படுகிற போது அல்லாஹ் அவனுடைய ஆரோக்கியமான காலத்தில் செய்த இபாதத்துக்குரிய அதே கூலியை அல்லாஹு தஆலா கொடுக்கிறான் என்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புகாரியில பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், சாதாரணமானது அல்ல. இளம காலங்களில் நல்ல முறையில் தொழுகிறான், ஓதுகிறான், இறைவனுக்கு கட்டுப்பாடோடு நடந்து கொள்கிறான், சுன்னத்தான ஃபர்லான காரியங்களில் கச்சிதமாக நடந்து கொள்கிறான், நல்லதை பேசுகிறான், நல்லதை பார்க்கிறான், நல்லவனாக நடக்கிறான், மிக நீண்ட நாட்கள் மிக நீண்ட நேரங்கள் நின்று வணங்குகிறான். இப்படியான ஒரு காலத்தில் வயது போயிட்டு இப்ப அவனுக்கு நின்று தொழ முடியல, வயதுல தள்ளாடுறான், வயோதிபத்துல கஷ்டப்படுறான், நோயில சிரமப்படுறான், கஷ்டப்படுறான். அல்லாஹ்வுடைய அன்பு என்ன தெரியுமா, அவனுடைய அந்த அருளின் விசாலம் என்ன தெரியுமா, நீங்கள் எல்லாம் இளமையில் ஆரோக்கியமாக இருக்கிற போது செய்தீர்களே அதே அளவான நன்மையை நீ நின்று கொண்டு அந்த காலத்தில் நீ செய்தாய். இப்போது உன்னால் நின்று கொண்டு செய்ய முடியாமல் தவிக்கிறாய். இப்போது நீ படுத்த படுக்கையில் இருக்கிறாய், மனசு துடிக்கிறது, படுத்த படுக்கையில் இபாதத்தை செய்கிறாய். நானோ உனக்காக நின்று கொண்டு வணங்கிய அத்துணை நன்மையையும் இந்த நேரத்தில் நான் தருகிறேன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுக்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுக்கிறான். அதனால இளமையில் விதைக்கிறோமோ அதைத்தான் நாம் முதுமையில் என்ன செய்ய போகிறோம், அறுவடை செய்ய போகிறோம் என்பதை மறந்துவிடக் கூடாது. அதைத்தான் நாம் முதுமையில் அறுவடை செய்ய போகிறோம் என்பதை மறந்துவிடக் கூடாது. அதனாலதான் ஒரு மனிதன்
40 வருஷம் இந்த உலகத்துல வாழ்ந்து தொடர்ச்சியாக அவன் பாவம் செஞ்சு அதுக்கு பிறகு அவனால திருந்த முடியாத ஒரு கட்டம் ஆயிட்டும் என்றால் தொடர்ச்சியாக சில மனசுல என்ன செய்யும் என்றா நல்லதை பத்தி யோசிக்காது. அது பாவத்தோடையே ஊசலாடும். நல்லதுல உட்கார்றது கஷ்டமா இருக்கும், நல்லதை பேசுறது கஷ்டமா இருக்கும், நல்ல காரியங்களுக்கு செலவழிக்கிறது கஷ்டமாக இருக்கும். அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட உள்ளங்கள்ல சீல் பண்ணிடுறான். நாங்க அல்லாஹ் அப்படியே சீல் பண்ணிடுவான். அதுக்கு பிறகு அது நல்லது எது என்று யோசிக்காது, கெட்டது எது என்று அது புரிந்து கொள்ளாது, நல்லதையும் கெட்டதையும் பிரித்தறிவிக்காது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, யார் ஒருவர் 3 ஜும்மாக்களை வேண்டுமென்றே பொடுபோக்கு தன்மையாக விடுகிறாரோ அல்லாஹ் அவருடைய உள்ளத்தில் நயவஞ்சகத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சீல் பண்ணிடுறான். அவனுடைய உள்ளத்தை அல்லாஹ் தஆலா கத்தும் பண்ணிடுறான், சீல் பண்ணிடுறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதனால ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மிஸ் பண்ண கூடாது. எப்போதும் அந்த இளமை காலம் என்பது ஒரு பருவ காலம். ஆனால் நம்மளை பொறுத்த மட்டும் இல்ல, நம்மட வாழ்க்கையை பொறுத்த மட்டும் இல்ல, நம்ம மனசுக்குள்ள என்ன நினைக்கிறோம் என்றா, நம்மட பிள்ளைகள் ஒரு தவறு செய்கிற நேரம், வாப்போ அன்னரை நாங்க செஞ்ச தவறு இப்ப பிள்ளைகள் பரவாயில்லன்னு நினைக்கிறோம். என்னையா வாப்பா பிள்ளைய பத்தி நினைக்கிறாராம், அன்னரம் நாங்க செஞ்ச தவற இப்ப பிள்ளைகள் பரவாயில்லப்பா, அவர்கள் என்னமோ வீட்டுக்குள்ளான் தவறு செய்கிறார்கள். அன்னரம் செய்த தவறை விட வீட்டுக்குள் இன்னரம் பிள்ளைகள் செய்கிறது. ஆனா நம்மட மனசு அதை எப்படி ஜீரணிக்குது என்றால், நாங்கெல்லாம் அன்னரம் செஞ்ச தவறு என்ன, இப்ப இந்த பிள்ளைகள் செய்கிற தவறு என்ன, நாங்க தான் அன்னரம் தவறு செஞ்சதானே, இன்னரம் எங்களுடைய பிள்ளைகள் தவறுகள் செய்யாமல் இருக்க வேண்டும் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நடிகார்களே, அதனால ஒரு மனிதனுடைய வாலிபம் என்பது கடந்து போனவருக்கு கவலையாகவும், எதிர்காலத்தில் வர இருப்பவர்களுக்கு ஒரு வழிகாட்டலாகவும், இப்போது இருக்கிறவர் அதை பாதுகாத்துக் கொள்வதற்கும் ஒரு சிறந்த தலைப்பாக இந்த தலைப்பு இருக்கும். வாலிபத்தை இழக்கும் வாலிபர்கள் என்று சொல்லுகிற தலைப்பு. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நடிகார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆன் சூரத்துர் ரூம் 54வது வசனத்தில் அல்லாஹ் உங்களையும் என்னையும் பார்த்து இந்த பருவத்தை பேசுகிறான். அல்லாஹுல்லதி خلقكم من ضعف, அல்லாஹு தஆலா உங்களை ஒரு பலவீனமான ஒரு இடத்திலே இருந்து அல்லாஹு தஆலா படைத்தான். ஆரம்பமாக நாங்கள் எல்லாம் ஒரு பலவீனமாகத்தான் இருந்தோம். தாயுடைய கருவறைக்குள் பிறந்ததற்கு பிறகு உண்ண முடியாமல், உடுக்க முடியாமல், இயற்கை தேவைகளை சொல்லி கழிக்க முடியாமல், கழித்ததற்கு உடனடியாக கழுவிக்கொள்ள முடியாமல், பேச தெரியாமல், பசித்தாலும் அழுதோம், உடுக்க வேண்டும் என்றாலும் அழுதோம். எல்லாத்துக்கும் எங்களிடத்தில் இருந்த ஒரே ஒரு ஆயுதம் அழுகை. அப்படி ஒரு பலவீனமான ஒரு நிலைமையில தான் என்ன செய்தோம், நாங்கள் எல்லாம் இருந்தோம். அல்லாஹு தஆலா சும்ம ஜஅல மின் பஅதி ضعفٍ குவ்வா, அந்த பலவீனத்துக்கு பிறகு அல்லாஹ் உங்களை பலம் உள்ளவர்களாக அல்லாஹ் ஆக்கினான். அதுதான் இளமை பருவம். பலவீனத்திலே இருந்ததற்கு பிறகு அல்லாஹு தஆலா உங்களை பலமான ஒரு பருவத்துக்கு அல்லாஹு தஆலா உங்களை ஆக்கினான். சும்ம ஜஅல மின் பஅதி குவ்வத்தின் ضعفًا வஷைபா, நீங்கள் பலவீனமாக இருந்த அந்த பருவத்தின் பின்னர் அல்லாஹு தஆலா உங்களை பலவீனமான பருவத்துக்கு கொண்டு வந்தான். உங்களை அல்லாஹு தஆலா முடிகள் எல்லாம் நரைத்து போன ஒரு பருவத்துக்கு அல்லாஹு தஆலா உங்களை கொண்டு வந்தான். யஹ்லுகு மா யஷா, அவன் நாடுவதை அவன் படைக்கிறான். 3 பருவங்களை இறைவன் சொல்லுகிறான். ஒன்று, குழந்தைகளாக நீங்கள் இருந்தீர்கள், அந்த நேரம் பலவீனமாக இருந்தீர்கள். பலவீனமாக இருந்ததன் பிறகு உங்களை கூவச்சாக பலமுள்ள மனிதர்களாக அல்லாஹ் ஆக்கினான். பலமுள்ளவர்களாக இருந்ததற்கு பிறகு அல்லாஹ் மீது ஆணையாக உங்களுடைய ஆயுளும் ரிஸ்கும் இருக்குமாக இருந்தால் மீண்டும் நீங்கள் பலவீனத்தை நோக்கி நீங்கள் புறப்படுவீர்கள். அந்த பலவீனத்துடைய அடையாளம் என்ன தெரியுமா? உங்களுடைய கருத்த முடிகள் எல்லாம் வெண்மையாகிவிடும், கருத்த தாடிகள் எல்லாம் வெண்மையாகிவிடும். அல்லாஹ் அத சின்ன பருவத்துல சொல்லல பாருங்க. எதை? உங்களை பலவீனமாக அல்லாஹ் தஆலா படைத்தான் என்று சொன்னத இந்த ஷைபாவை சேர்த்து சொல்லல. ஏன்னா அந்த பலவீனம் என்பது வளர்ச்சியை நோக்கி உள்ள பலவீனம், வளர்ச்சியை நோக்கி உள்ள பலவீனம். அந்த பலவீனத்தில் இருந்துதான் பலத்தை பெறுகிற அந்த பலவீனம். இந்த பலவீனம் என்பது அந்த வளர்ச்சியிலிருந்து கீழ் நோக்கி வருகிற ஒரு பலவீனம். அதுவும் குழந்தை போல, இதுவும் குழந்தை போல. அந்த குழந்தை பருவத்தில் கொஞ்சுவார்கள்,
தூக்குவார்கள். இந்த குழந்தை பருவத்தில் கொஞ்சம் மாட்டார்கள், கொஞ்சம் அருவருப்பப்படுவார்கள். நாம் ஏதாவது மலங்கழித்து விட்டால் நம்மளை அந்த பருவத்தில் கையால எடுத்து சுத்தம் பண்ணி கழுகி மோந்து தோளில் போட்டு தாளாட்டி பாலூட்டி சீராட்டி எறும்புகள் கடிக்காமல் கச்சிதமாக கவனித்துக் கொள்வார்கள். இந்த பலவீனம் வந்துவிட்டால் கொஞ்சம் மூக்கை பொத்துக் கொள்வார்கள். மலங்கழித்தால் கொஞ்சம் யோசிக்க கூடாதா வாப்பா என்று கேட்பார்கள். இந்த இடத்துல நீங்க மலங்கழிக்கிற இடமா வாப்பா, 4 பேர் இருக்கக்குள்ள நாறுதே என்று சொல்வார்கள். அதுக்குத்தான் இப்ப எல்லாமே மலங்கழிக்காம இருக்க கச்சிதமா பெம்பஸ் வந்திருக்குது, அதை கட்டி போட்டுருவாங்க. அந்த பலவீனம் என்பது எல்லாராலும் நம்மளோடு அன்பும் அரவணைப்பும் பாசமும் பற்றும் நேசமும் உள்ள ஒரு பலவீனம். அதுதான் பலத்தை நோக்கி நாங்கள் போனோம். இந்த பலவீனம் என்பது எல்லாராலும் கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமான, கொஞ்சம் பொறுத்து கொள்ள வேண்டிய, அடே உன்னை பெற்றவருடா, அடே உன்னை வளர்த்தவருடா, அடே உனக்கு உணவு தந்தவருடா, அடே உனக்கு பதவி தந்தவருடா, அடே உன்னை படிக்க வைத்தவர்டா, அந்த பாசத்தோடு சேர்ந்து உள்ள பலவீனம். இறைவன் சொல்லுகிறான், அந்த பலவீனத்தின் அடையாளம் என்ன தெரியுமா? அந்த பலவீனத்தின் அடையாளங்கள் எல்லாம் உங்களுடைய கருமைகள் எல்லாம் வெண்மைகளால் இளங்கிக் கொண்டிருக்கின்ற அடையாளம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்வதை பார்க்கிறோம். 3 கட்டத்தையும் அல்லாஹ் பேசுகிறான். இந்த 3 கட்டத்தில் மிக பிரதானமான கட்டத்தை இறைவன் பேசுகிற போது உங்களை பலவீனத்திலிருந்து பலம் உள்ளவர்களாக அல்லாஹ் ஆக்கினான். சின்ன பருவத்திலையும் நமக்கு ஒரு ஃபாயிதாவும் இல்லை. அப்படியே வயசு போயிட்டோம் என்றால் அதுக்கு பிறகு நமக்கு நம்மளை கூடி போனா என்ன செய்வாங்க? ஹசரத்தை, அண்ணா ஆஜியார, அண்ணா இவரை கொஞ்சம் நீங்க நிர்வாகத்துல போடவானா அது கண்ணியப்படுத்துற மாதிரி ஒரு வெட்டு தான். அது மசூரா சபையில ஆலோசனை சபையா வச்சுக்கங்க அப்படின்வாங்க. ஏன் தெரியுங்க? இவ்வளவு காலம் இருந்தாரு, சேவை செஞ்சாரு, எப்படி ஆளை உருற வெளியில, அதனால சேர்த்து வச்சுக்கவும் வேணும், பிடிச்சு வச்சுக்கவும் மேலாம். நிர்வாகம் ஒன்றா இருக்கும். ஆலோசனை சபைன்னு ஒரு 50 பேரை தூக்கி போட்டுருவாங்க, 5 பேரை தூக்கி போட்டுருவாங்க. அது கௌரவ பதவி, அவ்வளவுதான். நம்ம சொல்றதெல்லாம் எடுக்க மாட்டாங்க, நம்முடைய யோசனைகள்லாம் எடுக்க மாட்டாங்க. அவங்களா சேர்ந்து மசூரா பண்ணுவாங்க. சும்மா ஒரு பேருக்கு பதவியாக வைத்துக் கொள்வார்கள். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அதனால இளமை காலம் என்பது அது உண்மையில் ஒரு இறைவன் தந்த மிக பிரதானமான ஒரு காலம். அதனாலதான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுமையுடைய நிகழ்வை பத்தி பேசுறாங்க, அந்த மறுமையுடைய துன்பத்தை பத்தி பேசுறாங்க, அந்த மறுமையுடைய மனிதனுடைய நிலைமைகளை பத்தி ரசூலுல்லாஹ் கதைக்கிறாங்க. எப்படியான வெயில் என்று சொல்றாங்க, எப்படியான வேர்வென்று சொல்றாங்க, எல்லாரும் எழுந்து நிக்கிற நாள் என்று சொல்றாங்க, அல்லோல கல்லோலப்படுற நாள் என்று சொல்றாங்க. யௌம யஃபிருல் மர்உ மின் அஹி வ உம்மிஹி வ அபி வ ஸாஹிபத்திஹி வ பனி. ஒவ்வொரு ஆட்களும் ஒவ்வொரு ஆட்களை கண்டு விரண்டோடுகிற நாள் என்றாங்க. பிள்ளையை கண்டு தாயும், தாயை கண்டு பிள்ளையும், பெற்றவர்களை கண்டு இந்த உலகத்தில் எல்லாரும் விரண்டோடுகிற மிக பயங்கரமான ஒரு நாள் என்று அல் குர்ஆனும் அந்த மறுமையை பார்த்து என்னையும் உங்களையும் பேசுகிறது. அப்படிப்பட்ட பயங்கரம் நிறைந்த அந்த மறுமையுடைய நாளையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 7 சாராருக்கு நிழல் கொடுப்பான் என்பது புகாரியில் 660வது செய்தியாக பதிவு செய்யப்பட்ட செய்தி. அந்த சாரார்ல ரசூலுல்லாஹ் எவ்வளவோ பேர் இருக்கக்குள்ள, எத்தனையோ சமூகம் இருக்கக்குள்ள, எத்தனையோ இந்த உலகத்தில் பாக்கியங்கள் இருக்கக்குள்ள, ரசூலுல்லாஹ் 7இல் முத்தாக தெரிவு செய்து நமக்கு இறை தூதர் சொன்ன செய்தி என்ன தெரியுமா? வஷாபுன், அதுல ஒரு வாலிபர் சமூகம். வயோதிபர்களை ரசூலுல்லாஹ் சொல்லல, குழந்தைகளை ரசூலுல்லாஹ் சொல்லல, ஆண்களையும் பெண்களையும் ரசூலுல்லாஹ் அழைத்து சொல்கிறார். ஷாபுன், வாலிபர்கள். எப்படிப்பட்ட வாலிபர்கள் தெரியுமா? வாலிபத்தை இழந்த வாலிபர்கள் அல்ல, பாவத்திலே ருசி கண்ட வாலிபர்கள் அல்ல, பாவத்தை ரசித்த வாலிபர்கள் அல்ல, பாவத்துக்காக பயணித்த வாலிபர்கள் அல்ல, இரகசியமாக பாவம் செய்த வாலிபர்கள் அல்ல. இந்த உலகத்திலேயே ஷாபுன் நஷாஃபி இபாதத்தில்லாஹ், தண்டை இளமை காலங்களை எல்லாம் அல்லாஹுவோடு, அல்லாஹ்வுடைய தூதரோடு, மார்க்கத்தோடு, மஸ்ஜிதோடு, குர்ஆனோடு, நல்ல காரியங்களில் தன்னை அர்ப்பணித்த அப்படிப்பட்ட வாலிபர்களுக்கு அல்லாஹு தஆலா நிழலை கொடுப்பான். அது 7 சாரார். சிலதுல 8 வருகுது, 9 வருகுது. ஆனா இந்த இடத்துல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க 7 சாரார். அந்த 7 சாரார்ல ஒரு ஆள் யார் தெரியுமா? வாலிபர்கள். மனச்சாட்சியோடு கேளுங்கள், மனச்சாட்சியோடு கேளுங்கள், உள்ளத்தோடு பேசுங்கள், இரகசியமாக மனசோடு கதைத்து பாருங்கள். யாரும் அந்த 7 கூட்டத்துல இந்த வாலிபர்களுக்கு நிழல் கிடைக்கிற அந்த கூட்டத்தில் நான் இருப்பேனா? வாலிபத்தை உனக்கு பொருத்தமாக பாவம் செய்யாமல் நீ சொன்ன அடிப்படையில்
உனக்கு கட்டுப்பட்டு உன் தூதரை பின்பற்றி சரியாக நாம் நடந்தோமா, தவறு செய்யாமல் இருந்தோமா, இறைவனுக்காக வேண்டி பயந்தோமா, பாவங்கள் வருகிற போது இன்னி அகாஃபுல்லா நான் அல்லாஹுவை பயப்படுகிறேன் என்று ஒதுங்கினோமா, பாவங்கள் வருகிற போது அதற்காக திட்டங்களை போட்டோமா, பாவத்தை செய்தோமா, அல்லது இந்த வாலிபத்தையே பாவத்தில் கழித்தோமா? வாலிபம் என்பது பாவம் செய்கிற வயது. வாலிபம் என்பது ஹலாலை கூட விட்டுவிட்டு ஹராத்தை கூட செய்கிற வயது. வாலிபம் என்றால் அப்படித்தான் இருக்கும். வாலிபம் என்றால் இளம் கண்டு பயமறியாது. அதனால வாலிபம் அப்படித்தான். எங்கட ஆட்கள் வைத்திருக்கிற பேரை பாருங்க, நம்மளை கெடுக்கிறதுக்கு பழமொழி என்றும் முதுமொழி என்றும் சொல்ற பழமொழியை பாருங்களும். இளம் கன்று பயமறியாதாம். இளமையில ஒரு ஆள் எதுக்கும் பயப்பட மாட்டாராம். அவர் நினைச்சத்தை செய்வாராம், நினைச்ச பாவத்தை செய்வாராம், நினைச்சவருக்கு அநியாயம் செய்வாராம், நினைச்சவருடைய சொத்தை பறிப்பாராம், சூறை ஆடுவாராம், வயதாளிகளை கேவலப்படுத்துவாராம், கிண்டல் அடிப்பாராம். அவருக்கு அவ்வளவு தைரியமாம். அதனால இளம் கண்டு பயமறியாதாம். நம்மளை எல்லாம் நரகத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்காக இளம் கண்டு பயமறியாது என்று இப்படி ஒரு பேச்சுவார்த்தையை வச்சிருக்கிறாங்க. இப்படி ஆனா உண்மையிலேயே இளம் கண்டு பயமறியாதுதான். அந்த பயம் யாருக்காக அறியப்பட வேண்டும்? இன்னி அகாஃபுல்லா, அல்லாஹ் நீ பார்த்துட்டு இருக்கிறாய், அல்லாஹ் யாருமே பார்க்கலையா, அல்லாஹ் நீ பார்க்கிறாய். பலம் இருக்குது, நல்ல உணர்வு இருக்குது, நல்ல உடல் இருக்குது, யாரும் இல்லாத சூழலோடு இருக்கிறேன், ஆனா செய்ய மாட்டேன் யா அல்லாஹ். ஏன் தெரியுமா? நான் பயப்படுறேன் யா அல்லாஹ், உனக்கு பயப்படுறேன் யா அல்லாஹ் என்ற அந்த எண்ணத்தோடு இந்த உலகத்தில் வாழுகின்ற இபாதத்தோடு இணைந்திருந்த அப்படிப்பட்ட மக்களை அல்லாஹு தஆலா வஷாபுன் வாலிபர் சமூகம், ஆண்களும் சரி பெண்களும் சரி, நஷாஃபி இபாதத்தில்லா அல்லாஹ்வுடைய வணக்கத்தில் லைட் இருந்தவங்க. உஸ்தாத் சொன்னாங்களே, நிக்கிற போது ஆடுறான், நிக்கிற போது சோம்பரியாக நிக்கிறான், தொலைவாரக்குள்ள ஆபீஸுக்கு போகக்குள்ள எப்படியோ போறான், மாப்பிள்ளை மாதிரி போறான், சாப்பாட்டு வீட்டுக்கு எப்படியோ போறான், மஸ்ஜிதுக்கு வரக்க ஊத்தையோட வாரான், அரஜம்பரோட வாரான், குறை டிஷர்ட்டோட வாரான், பிஞ்ச ட்ரௌசரோட வாரான், உருவப்படத்தை போட்டுட்டு வாரான், அங்க இங்க கிழிஞ்சு போயிருக்குது, அது ஃபேஷன் என்று சொல்றான், யூத கலாச்சாரத்தை பின்பற்றான், நோன்பு வந்தா வந்து சைன் பண்ற மாதிரி அப்படியே நெத்திய குத்திக்கிட்டு போறான். இப்படிப்பட்டவர்கள் அல்ல, அல்லாஹுவை பயந்து இந்த உலகத்தில் வாழ்ந்தவர்களுக்கு தான் அந்த மறுமையுடைய நாளையில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அந்த நிழலை கொடுப்பான். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அந்த நிழல் நமக்கு கிடைக்குமா? அந்த வாலிபத்தோடு தகுதியோடு நாம் இருக்கிறோமா? அல்லது அந்த வாலிபத்தை இழந்து மறுமையிலும் நிழல் இல்லாமல் வெயிலில் தத்தளிக்கிற, கஷ்டப்படுகிற, வேதனைப்படுகிற உறவுகளோடு நானும் நீங்களும் இருப்போமா? அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாக்கட்டும். இறைவன் அல் குர்ஆனில் சூரத்துல் அன்ஆம் வலா தக்ரபுல் ஃபவாஹிஷ் அல்லாஹ் சொல்ற நேரம், நீங்க பாவத்தின் பக்கமே நெருங்காதீர்கள், பாவத்தின் பக்கமே நீங்கள் நெருங்காதீர்கள். மா லஹர மின்ஹா வ மா பத்தன், வெளிப்படையான பாவமாக இருந்தாலும் சரி, உள்ரங்கமான பாவமாக இருந்தாலும் சரி, என்ன இருக்கும் திறந்து பார்ப்போமே, என்ன இருக்கும் அதுக்குள்ள, கொஞ்சம் பார்ப்போமே, கொஞ்சம் நாக்கில வச்சு பார்ப்போமே, கொஞ்சம் கண்ணை திறந்து பார்ப்போமே, கொஞ்சம் ஜன்னலுக்குள்ளால பார்ப்போமே, கொஞ்சம் போன்ல பார்ப்போமே, என்னன்றுதான் இந்த பக்கம் அல்ல. உள்ரங்கமாக இருந்தாலும் வெளிரங்கமாக இருந்தாலும், மேலால தெரிந்தாலும் அந்தரத்துல இருந்தாலும் பாவத்தின் பக்கம் நீங்க நெருங்கிடாதங்க என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் என்னையும் உங்களையும் பார்த்து சொல்கிறான். நான் கேட்கிறேன் கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நடிகார்களே, நம்மட இளமை காலத்துல நம்மட கதாநாயகர்கள் யார்? இப்ப இருக்கிற நம்மட பிள்ளைகளுடைய கதாநாயகர்கள் யார்? ஒருவரு நல்ல கிரிக்கெட் விளையாடுறார், நல்ல ஃபுட்பால் விளையாடுற நேரம் நோன்பு காலத்துல அவர் கஷ்டப்பட்டு விளையாடுறார். யாருக்காக விளையாடுறார்? அவரு யுத்தமா செய்யறாரு. கிரிக்கெட் வீரர் என்னப்பா செய்யறாரு? என்ன செய்யறாரு? நடிகர் ஒரு ஆள் இருக்கிறாரு, நடிக்கிறாரு. யாருக்காக நடிக்கிறாரு? சமூகத்துக்காகவா? எதுக்காக நடிக்கிறான்? அவன் வாசிக்கு நடிக்கிறான், அவன் காசுக்கு நடிக்கிறான், அவனை பிரபலியப்படுத்துறதுக்கு நடிக்கிறான். நம்ம அதுல கவரப்பட்டு கிரிக்கெட் வீரர்களை பாருங்கள், நோம்புடைய காலத்திலும் மாஷா அல்லாஹ் நோம்பை துறந்து கொண்டு அல்லாஹ் கிட்ட துஆ கேட்டுட்டு விளையாடினாங்க. அதை போட்டு ஸ்டேட்டஸ்ல வச்சுக்கிட்டு நம்மட பிள்ளை சந்தோஷப்படுறான். அதை போட்டு ஸ்டேட்டஸ்ல வச்சுக்கிட்டு நம்மட பிள்ளை சந்தோஷப்படுறான். நம்மட காலத்துல யாருங்க கதாநாயகர்? பழைய ஆட்களுக்கு யாரு கதாநாயகர்? சொல்லுவாங்களே, சிவாஜி,
அந்த வாஜி இந்த வாஜி என்னமோ பழைய பட நடிகர்கள் அன்னரம் வரும். நம்மட கதாநாயகர்கள் யார் தெரியுமா? ஒரு பொக்கட் கலண்டர் வரும். அதுல ஒரு பக்கம் கதாநாயகி இருப்பா, மத்த பக்கம் கதாநாயகர் இருப்பாரு. உங்களோட பக்கம் எல்லாம் பந்திச்சோத்தரியா நான் கண்டிருக்கிறேன். அதுல இன்னும் ஒரு கலண்டர் வரும், 12 மாசத்தையும் போட்டு. ஒரு பக்கத்துல கிரிக்கெட் வீரர் இருப்பாரு. அது நமக்கு பிடிச்சவரை எடுத்து நம்மட பேசுக்குள்ள வச்சுக்குவோம், அப்படியே பொக்கட்டுல விளங்குற மாதிரி முன்னுக்கு வச்சுக்குவோம். இன்றைக்கு கூட இந்தியாவுடைய அரசியல் கலாச்சாரம் ஒரு கட்சியை நேசிக்கிறான் என்பதற்காக அவன் தமிழனாக இருக்கிறான், இந்துவாக இருக்கிறான், மாற்று மத உறவாக இருக்கிறான், அவன் உசுருக்கு உசுராக நேசிக்கிறான், கட்சிக்காக சாகுவான், உசுரையும் கொடுப்பான், தீய மூட்டிக்குவான். அவன் என்ன செய்யறான்டா, எங்கேயாவது ஒரு ஃபங்க்ஷன் வரக்குள்ள அவர போட்டோவை தூக்கி பொக்கெட்ல வச்சுக்கிறான். என்னடா எங்கட கட்சி தலைவர் சாக போறான், குனிகிறான், கும்புறான். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். மறுமை ஒன்று இல்லையா? நம்மட கதாநாயகர் யார்? லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையில் உங்களுக்கு முன்மாதிரி இருக்குது என்று அல்லாஹ் சொல்றான். நம்மடையும் சரி, நம்மட பிள்ளைகளையும் சரி, இளமை காலங்கள் எல்லாம் எதிர போனது சொல்லுங்கள்? கிரிக்கெட்ல, ஃபுட்பால்ல, சினிமாவுல, அரசியல்ல, அடாவடித்தனத்துல, பாவத்துல, இப்படியான ஒரு மோசமான காலத்துல தான் நம்மட இளமைகளை எல்லாம் இழந்து விட்டு முதுமையில கையேந்தி கண்ணீர் வடித்து பிள்ளைகள் பாவம் செய்கிற நேரம், நாங்கள்லாம் இதை விட பெரிய பாவம் செஞ்சோமப்பா, நாங்கள்லாம் இதை விட மோசமாக நடந்தோம், என்னமோ எங்கட பிள்ளை வீட்டுக்குள்ள இருந்துதான் பாவம் செய்கிறான் அப்படி என்று பாவத்துக்கே பாவம் பார்க்கிற காலமாக இந்த காலம் மாறி போயிருக்கிறது. இல்லாம ரஹிம் அல்லாஹ் அருள் செய்த உறவுகளை தவிர. கணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, உங்களோட பிள்ளைகள் வாலிபத்தை இழக்கிறாங்க. நிறைய பேருடைய ஸ்டைல பாருங்க. முடி யாரை போல வெட்டுறான், தாடி யாரை போல வைக்கிறான், மீசை யாரை போல வைக்கிறான். அந்த கிறுக்கன் இந்த தாடியை இப்படி கிறுக்கினான்டா நம்மட புள்ள கிறுக்கிறான். அவன் மீசையை எப்படி வளைச்சு வச்சான்டா இவனும் மீசையை வளைச்சு வைக்கிறான். அவன் இறக்கினா இவனும் இறக்குறான். அவன் தாடியை கட்டினா இவனும் கட்டுறான். அவன் ஷோட் பண்ணா இவனும் ஷோட் பண்றான். அல்லாஹு அக்பர். சுன்னா, அல்லாஹ்வுடைய தூதருடைய நேசம் உள்ளத்துல இருக்க வேண்டிய நம்மட பிள்ளை வலிச்சுக்கிட்டு வாராரு, வாப்பாவும் வலிச்சுக்கிட்டு வாராரு. வாப்பாவுக்கு இளம காலத்துல தாடி இல்ல, இப்ப தாடி இருக்கு. வாப்பா என்ன சொல்லோடு, மகன் நான் எந்த இளம காலத்துலடா இந்த சுண்ணாவை வைக்கலடா, இப்ப நான் படிச்சுட்டேன்டா, இது ரசூலுல்லாஹ்வுடைய சுண்ணாடா, நான் மௌத்தாகினாலும் தங்கம், இந்த நன்மையோட கபருக்கு போவோம். நம்ம உலகத்துல செஞ்ச அமல் அதோட முடிஞ்சிடும், அது நம்ம கபருக்குள்ள வரும். மௌத்தாகினா கூட இந்த சுண்ணத்தை விட மாட்டாங்க, அப்படியே வச்சு அடைக்கிடுவாங்க தங்கம். அதனால நீ வாழ்ற நாடு இஸ்லாமிய நாடுடா, வலிக்காத, அதுக்கு சந்தர்ப்பம் இருக்கு, நீ படிக்கிற இடத்துல பேசுடா, தாடியோட இருடா, அது ஒரு சுண்ணத்துடா என்று சொல்ல வேண்டிய தாயும் தந்தையும், சி தாடிய வலி, என்ன அப்பா மாதிரி இருக்கிறா, என்ன இப்படி இருக்கிறா, ஏன் இவ்வளவு மோசமா இருக்கிறா, வயசாளி மாதிரி காட்டுறா, என்ன நீ அசிங்கம் அப்படி என்று சுண்ணாவை பார்த்து பேசுகிற அளவுக்கு இன்றைக்கு உம்மா வாப்பா வாலிபர்களை வழி நடத்துறாங்க. எங்கட வாலிபர்கள் அந்த வாலிபத்தை இழந்து இன்னும் ஒரு கலாச்சாரத்தை பிச்சை எடுத்து வாழுகிற ஒரு காலகட்டத்தில் இல்லாம ரஹிமல்லா அல்லாஹ் அருள் செய்த நல்ல குடும்பங்களை தவிர வாழ்ந்து கொண்டிருக்கணும். எப்படி சொல்லணும் ஒரு உம்மா, அடே நீ சிங்க குட்டிடா, சிங்கத்துக்கு தாடி இருந்தா தாண்டா சிங்கம், அடே பொன் சிங்கத்துக்கு தாடி இருக்காடா, நீ பொண்ணைய நல்லடா, தாடி வை, நீ சிங்கண்டா, சீறிக்கிட்டு நிக்கணும்டா, ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாடா என்று வளர்க்க வேண்டிய தாயும் தந்தையும் வச்சிடாதடா, வலிச்சீர்றா, இப்ப வைக்காதடா, 60 வயசாகட்டும்டா, நவுது பில்லாஹி மின்ஹா. எங்கட பிள்ளைகளுடைய கதாநாயகர்களாக இன்றைக்கு இளைஞர் சமூகம் இளமையை இழந்து கொண்டிருப்பது இந்த சினிமாவிலும் கிரிக்கெட்டிலும் ஃபுட்பாலிலும் இன்றைக்கு இளமைகளை எங்களுடைய சமூகம் இழந்து கொண்டிருக்கிறாங்க. உங்களோட பிள்ளையுடைய ஸ்டேட்டஸ் பாருங்க, உங்களோட பிள்ளை போடுற ஸ்டேட்டஸ் பாருங்க. ஒரு பட நடிகர், ஒரு பொம்புளை, ஒரு மியூசிக், மோசமான காட்சி, விரசங்கட்ட ஜோக்குகள், பல அர்த்தங்கள் உள்ள வார்த்தை நிறைந்த சின்ன சின்ன ஆடியோக்கள், வீடியோக்கள், காதல் கவிதைகள், பிரிவை தாங்க முடியாத என்னமோ உள்ளத்துக்குள்ள இருக்கிற சிந்தனைகள். அல்லாஹ் அக்பர். நம்மட பிள்ளை போடுற ஸ்டேட்டஸ்ங்க எதுல போடுறான்? போன்ல போடுறான். ஏன் நீங்க சொல்லக்கூடாது, மகன் இதுக்கெல்லாம் நன்மை இல்ல தங்கோ, இப்படி போடாதடா, நீ வாலிபண்டா, ஒரு ஹதீஸ போடு, ஒரு குர்ஆன் அவசரத்தை போடு, ஒன்னாலும் தௌவா செய்ய முடியும். ஆலிம்கள் மாத்திரமல்ல வாப்பா தௌவா செய்யறது. உன்ட இளம காலத்துல இருந்து அல்லாஹ்வை பத்தி படி, அல் குர்ஆனிய வசனத்தை போடு, சுன்னாவை வாசி, அதை பத்தி போடு என்று சொல்ல வேண்டிய தாயும் தந்தையும் அதை பார்த்துட்டு உம்மாவும் வாப்பாவும் நல்லா அப்படி இருக்கலாம், ஹார்ட போடுறாங்களா.
நெருப்பு பறக்குதான். பிக்சர் மெசேஜ், சுப்ஹானல்லாஹ். எல்லாரும் போடுற என்ன பிக்சர்ஸ் மெசேஜ், பிள்ளைய உத்வேகப்படுத்துறாங்களாம். என்ன உங்களோட பிள்ளை யுத்தத்திலேயா போய் வெண்டுட்டு வந்தான், ஸ்டேட்டஸ பாருங்க. அல்லாஹு அக்பர். யாரோ ஒருவன் நடித்த, யாரோ ஒரு யூடியூபருடைய, யாரோ வருமானத்துக்காக வேண்டி வக்காலத்து வாங்கி திரிகிற, ஹராத்தை செய்த, நரகத்துக்கு கொண்டு போற மியூசிக்குகள் நிறைந்த சவுத்து ஷைத்தானுடைய அதெல்லாம் ஸ்டேட்டஸ்ல போட்டுவிட்டு நம்மட புள்ள வாலிபத்தை இழந்துகிட்டு இருக்கு. ஏன் ஒரு குர்ஆன போடு, நல்ல காரியுடைய கிராஃப்ட போடு மகன், ஏன் பாப்பா ஒரு ஹதீஸ போடு. இல்லையே, வருகிறதில்லையே, நமக்கு டைம் இல்லை. நம்மட பிள்ளைகள்கிட்டையும் இல்லாமல் வாலிபத்தை இன்றைய சமூகம் சர்வ சாதாரணமாக வந்தா பார்ப்போம் என்று கடந்து போகிற நிலைமையில் நாம் இருக்கிறோம். உடுப்ப பாருங்க நீங்க, பிள்ளைகள உடுப்பு என்ன உடுப்பு எடுக்கிறான், எப்படி உடுக்கிறான், யார போல உடுக்கிறான். பொம்பளை பிள்ளைகள பாருங்க, என்ன உடுப்பு உடுக்கிறாள், எப்படி உடுக்கிறாள், யார போல உடுக்கிறாள், என்ன மாடல்ல உடுக்கிறாள், யாருடைய போஸ்டர். சுப்ஹானல்லாஹ். ஒரு உடுப்பு விற்கிறாண்டாலும் அந்த உடுப்பை ஒரு நடிகை போட்டிருப்பா, அந்த நடிகைக்கு அந்த உடுப்பு பசுந்தா இருக்குது, வாப்பா எனக்கும் வாங்கி தாங்க. அல்லாஹ் அக்பர். ஏன் நீ பாத்திமா மாதிரி வாழும் தங்கோ, ஆயிஷா மாதிரி வாழவுமா, ஹதிஜா மாதிரி இரியண்டா, அல்லாஹ் உடுக்குற சொன்ன மாதிரி உடுத்துக்க வேண்டா என்று பொம்பளை பிள்ளைய பார்த்து சொல்றதுக்கும் வாப்பாவுக்கும் மனசு இல்ல, ஆம்பளை பிள்ளைய பார்த்து சொல்றதுக்கும் அம்மாவுக்கும் மனசு இல்ல. ஆம்பளை பிள்ளைகள் அம்மா கிட்ட சரண்டர், பொம்பளை பிள்ளைகள்கிட்ட அப்பா கிட்ட சரண்டர். அப்பா பொம்பளை பிள்ளை கேட்ட எண்ணத்தையும் செய்வாரு, ஹராத்தையும் செய்வாரு, பிள்ளை கேட்கிற எல்லாத்தையும் கொடுப்பாரு. ஆம்பளை பிள்ளை அம்மா கிட்ட போய் அம்மா அம்மான்னு சொன்னா அம்மா பாசம். என்ன செய்ய, நாங்கெல்லாம் இப்படி வாழ இல்லையே, எங்கட கஷ்ட காலத்துல சாப்பிடறதுக்கு சாப்பாடு இல்லாம தான் இருந்தோம், அந்த நாளையில எங்கட வாப்பா ரொம்ப சிரமப்பட்டாரு, இப்ப அல்லாஹ் வசதியை தந்திருக்கிறான், நல்லா வாழு, நீ நல்லா அனுபவி, நல்லா சுத்து, நல்லா செத்து போ, நாசமாகி போ, நரகவாதியாக மாறிப்போ என்று அல்லாஹ் அருள் செய்த தாயையும் தந்தையையும் தவிர இன்னைக்கு நிறைய இளைஞர்களுடைய வாழ்க்கை இப்படித்தான் இருக்கிறது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும். சுப்ஹானல்லாஹ். இது சாதாரண ஒரு செய்தியாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் பேசின வார்த்தை, இது சாதாரண ஒரு வார்த்தையாங்க. மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும். யார் எந்த கூட்டத்துக்கு ஒப்பாகிறாரோ அவர் அந்த கூட்டத்தை சார்ந்தவர். உங்களோட மகன் ஒரு யூதனுக்கு, ஒரு கிறிஸ்தவனுக்கு, ஒரு ஹிந்துக்கு, ஒரு நடிகருக்கு, ஒரு கிரிக்கெட் வீரருக்கு, ஒரு ஃபுட்பால் வீரருக்கு, ஒரு பேட்மிண்டன் வீரருக்கு, ஒரு குத்துச்சண்டை வீரருக்கு உங்களோட மகன் ஒப்பாகிறானா, நேசிக்கிறானா, விரும்புகிறானா, நாளை மறுமையில் அவர்களோடு தான் அவன் எழுப்பப்படுவான். உங்களுக்கு ஆசை இல்லையா உங்களோட பிள்ளை ரசூலுல்லாஹ்வோட, சஹாபாக்களோட, குற்ற தோழர்களோட நாளை மறுமையில எழுப்பப்படணும் என்ற ஆசை இல்லையா? இளம காலத்தை பயன்படுத்தி பாருங்க, அந்த இளமையை மிஸ் பண்ணாம பிள்ளைகளுக்கு புத்தி சொல்லி பாருங்க. நம்மளும் நம்மளோட பிள்ளைகளும் இன்ஷா அல்லாஹ் மறுமையில் சிறந்தவர்களாக இருக்கலாம். இன்றைக்கு இருக்கிற சோசியல் மீடியா நிறைய இளைஞர்களுடைய வாழ்க்கையை இழக்க வைத்துக் கொண்டுதான் இருக்கிறது. அடைய வைத்தது எதுவுமே கிடையாது. படிப்பை இழந்திருக்கிறான், பண்பாடை இழந்திருக்கிறான், நல்ல பழக்க வழக்கங்களை இழந்திருக்கிறான், குடும்ப உறவை இழந்திருக்கிறான், அம்மா அப்பாவுடைய மரியாதையை இழந்திருக்கிறான், ஊருடைய பற்ற மறந்து இருக்கிறான். இன்றைக்கு தந்த இந்த சோசியல் மீடியா நம்மளோட பிள்ளைகளை, இந்த சோசியல் மீடியா செய்த சாதனை என்ன சொல்லுங்க? குடிகாரனா ஆக்கி இருக்குது, கெட்டவனா மாத்திருக்குது, ஜோக் அடிக்கிற விரசங்கட்ட வார்த்தைகள் பேச வச்சிருக்குது, படத்துல வருகிற செய்திகளை பிறருக்கு சொல்லுகிற பிள்ளைகளாக நம்மட பிள்ளைகளை வாலிபர்களை ஆக்கி இருக்குது. மோசமான நடத்தைகளை நம்மட பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வந்திருக்குது. கெட்டதை பார்க்கறதுக்கு தூண்டி இருக்குது, கெட்டதை குடிக்கிறதுக்கு, சாராயம் அடிக்கிறதுக்கு, ஐஸ் அடிக்கிறதுக்கு, போதைக்கு அடிமையான பிள்ளைகளாக நம்மட பிள்ளைகளை மாத்தி இருக்குது இன்றைய சோசியல் மீடியா. வாலிபர்கள் வாலிபத்தை இன்றைய சோசியல் மீடியாவில் இன்றைக்கு இழந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் அருள் செய்த நல்ல சாலிகான வாலிபர்களை தவிர. ஆமா இல்லையா? மனச்சாட்சியோடு பேசுங்கள், மனச்சாட்சியோடு பேசுங்கள். அல்லாஹ் அருள் செய். ஆனா சில நேரங்களில் அதுல நலவும் இருக்கிறது. என்ன நலவு? குர்ஆனை ஓதுகிறோம், பயானை கேட்கிறோம், நல்ல செய்தியை பரத்துறோம், நல்ல செய்தியை அதுல ஏத்துறோம், நல்லதை இந்த உலகத்துல எடுத்து சொல்றதுக்கு வல்லாஹி பில்லாஹி தல்லாஹி அது நல்ல ஊடகம். நான் ஊடகத்தை குறை சொல்லல, பாவிக்குகின்ற உள்ளம் உள்ள இளைஞர்களை குறை சொல்கிறேன். எந்த கண்ணோடு இது ஒரு டாக்டருடைய கையில உள்ள ஒரு ஆபரேஷன் கத்தி மாதிரி சரியா கீறி தேவையானத்தை குத்தி வெட்டி வீசி விட்டு மீண்டும் தச்சு வைத்தால் உசுறு பிழைச்சிடும். சரியா கீறாம கண்டம் துண்டமாக வெட்டி தச்சு வச்சா உசுறு போயிடும்.
அது மாதிரி தாங்க இது நல்லா வருவனுக்கு, நல்ல ஒரு இடத்துல வாரவனுக்கு இது நல்ல வழிகாட்டலை கொடுக்கும். கெட்டு போறவனுக்கு அவனை விட மோசமான ஒரு மனிதனை இந்த உலகத்தில் என்ன செய்யும், உருவாக்கி வைக்கும் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. ஒவ்வொரு தொழுகையிலையும் நம்ம கேட்கிறதையும் தான் இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம், இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம், ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலின். துஆ கேட்கிறோம், நேரான பாதையை காட்டியா அல்லாஹ், இந்த யூதர்கள் கிறிஸ்தவர்கள் உன்னுடைய கோபத்துக்கு உள்ளானவர்களுடைய பாதைகள் இல்லாம உன்னுடைய அருளை பெற்றவர்களுடைய பாதைகளில் என்னை காட்டிடியான்னு துஆ கேட்கிறோம். நாங்க அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன்ல சொல்றான், வலன் தர்லா அங்கல் யஹூது வலன் நஸாரா ஹத்தா தத்தபிய மில்லத்தஹும். இந்த நசாராக்களும் இந்த யூதர்களும் அவர்களை பின்பற்றுகிற வரைக்கும் அவர்கள் பொருந்திக் கொள்ளவே மாட்டார்கள். இன்றைக்கு நம்மட நாடுகள்ல இந்த பலஸ்தீன் பிரச்சனை அல்லது காசா பிரச்சனை, இஸ்ரேலுடைய பிரச்சனை, சில கடைக்கு போறல்ல, சில கடைகளுக்கு போறல்ல, சில சாப்பாட்டை வாங்குறல்ல. ஏன்னா நம்ம எதிர்ப்பை காட்டும், நல்ல வேலை தான், எதிர்ப்பை காட்டும். ஆனா நம்மட பிள்ளையுடைய கலாச்சாரம், முடி, ஆடை எல்லாமே அதுல தான் இருக்குது. கடையில எதிர்ப்பை காட்டுறான், உடையில அதை ஆதரிக்கிறான். கடையில எதிர்ப்பை காட்டுறான், பேச்சில அதை ஆதரிக்கிறான். கடையில எதிர்ப்பை காட்டுறான், தன்னோடு உள்ள பிற விஷயங்கள் அதை சேர்த்துக் கொள்றான். இத்துணைக்கும் காசாவை பார்த்து ஸ்டேட்டஸ்ல போட்டு பேஸ்புக்ல போட்டு கண்ணீர் வடிக்கிறான். துவா செய்யுங்க, ஆம கண்ணீர். போய் மனசால வாரல்ல, எல்லாரும் சோசியல் மீடியாவில் பரத்துறாங்க, ஒரு ட்ரெண்ட், அவ்வளவுதான். எல்லாரும் செய்யறாங்க, நம்மளும் செய்யணும். அல்லாஹு அக்பர். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, இன்றைக்கு வாலிப சமூகம் வாலிபத்தை இழந்து கொண்டு போகிற ஒரு காலகட்டத்தை நானும் நீங்களும் பார்க்கிறோம். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் ஜாஹிலியா காலத்துல உள்ள ஒரு ஊறி போன ஒரு பாவத்தை மாத்திரத்துக்கு 3 கட்டங்களாக அல்லாஹ் அதை மாத்திரத்துக்கு முயற்சி செய்கிறான். இன்றைக்கு நம்மட சமூகம் அப்படி இல்லைங்க, நம்மளோட பிள்ளைகள் அப்படி அல்ல. என்னன்னு கேட்டால், அன்றைக்கு சமூகத்துல பரம்பரையாக ஒரு பாவம் இருந்துச்சு, அது எல்லாரும் மனசுலையும் இருந்துச்சு. அது சாதாரண பாவம் அல்ல, குடி. எல்லாரும் குடிச்சாங்க, ஆம்பளை பொம்பளை, சின்னவங்க பெரியவங்க, ஒரு ஃபங்க்ஷன் வந்து அப்படியே இருந்தாங்க. அல்லாஹ் அவங்களோட மனநிலைமைக்கு ஏற்ப அல் குர்ஆன்ல 3 சந்தர்ப்பங்களில் அல்லாஹ் மாத்துறான். நீங்க பாருங்க, சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் தஆலா சூரத்துல் பக்கரா 2வது அத்தியாயம் 219வது வசனம். ஃபர்ஸ்டா அல்லாஹ் ஒரு பாவத்தை, ஒரு சமூகத்தை மாத்த போறான். நான் ஏன் சொல்றேன்னு பின்னால சொல்றேன். எஸ் அலூனக அனில் ஹம்ரி வல் மைசிர். உங்கள்ட்ட நபியே சாராயத்தை பத்தியும் சூதாட்டத்தை பத்தியும் கேட்கிறாங்க. குல் ஃபீஹிமா இஸ்முன் கபீர். சொல்லுங்க, அதுல பெரிய பாவம் இருக்குன்னு சொல்லுங்க. வ மனாஃபிஉ லின்னாஸ். மக்களுக்கு அதுல கொஞ்சம் தான் நல்லம் இருக்குன்னு சொல்லுங்க. இது ஒரு கட்டத்தோட எல்லாம் முடிச்சுக்கிட்டான். இப்ப மக்களோட மனசுல எப்படி இறைவன் மனசை மாத்துறான்னு பாருங்க. இந்த சூதாட்டத்திலையும் குடியிலையும் பெரிய பாவம் இருக்குதோ, கொஞ்சம் தான் நல்லது இருக்குதா? அப்ப மக்கள் மனசுல அதை பதிவு செய்யறாங்க. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய திட்டம். இரண்டாவதாக சூரத்து நிசா 43வது வசனம். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, லா தக்ரபுஸ் ஸலா வ அன்தும் சுகாரா. நீங்கள் எல்லாம் குடித்துக் கொண்டிருக்கிற நிலைமையில் தொழுகைக்கு நீங்கள் நெருங்க வேண்டாம். குடிச்சுக்கிட்டு இருக்கிற நேரம் நீங்கள் எல்லாம் என்ன செய்ய வேண்டாம், தொழுகைக்கு நீங்கள் நெருங்க வேண்டாம். போதையில் இருக்கிற போது நீங்கள் தொழுகைக்கு நெருங்க வேண்டாம். ஹத்தா தஅலமு மா தகுலூன். என்ன நீங்க பேசுறீங்க என்று தெரியாத நிலைமையில, அப்படிப்பட்ட போதையில நீங்க நெருங்காதங்க. இப்ப தொழுகையில நீங்க குடிக்க கூடாது, மற்ற நேரத்துல குடிக்கலாம். மைண்ட் மாறுது. பாவம் கொஞ்சம் நல்லம். இரண்டாவது, தொழுகையில கூடாது, அதுக்கு வெளியில கூடும். சுப்ஹானல்லாஹ். மூணாவது, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனிலே இதை மாத்த போகிறான். சூரத்துல் மாஇதா 90-91வது வசனம். அல்லாஹ் சொல்கிற போது, யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, இன்னமல் ஹம்ரு வல் மைஸ்ரு வல் அன்சாபு வல் அஸ்லாமு ருஜுசும் மின் அமலி ஷைத்தான். இந்த சூதாட்டம், குறிப்பாப்பது, இந்த சாராயம் எல்லாமே இது ஷைத்தானுடைய சிந்தனைகள், ஷைத்தானுடைய வேலைகள். ஃபஜ்தனிபூஹு லஅல்லக்கும் துஃப்லிஹூன். தவிர்ந்து கொள்ளுங்கள், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். இப்ப அல்லாஹ் தஆலா ஒத்தையா ஹராம் ஆக்கிட்டான். இது ஏன் சொல்றேன்டால், அல்லாஹ் ஒரு பாவத்தை, ஒரு சமூகத்தை மாத்துறதுக்கு 3 கட்டங்கள்ல பாவத்திலேயே லைத்திருந்த சமூகத்தை மாத்துறதுக்கு இறைவன் போட்ட திட்டம். நம்மட பிள்ளைகள், நம்மட வாப்பட வாப்பா பரம்பரையாக இந்த ஐஸ் அடிச்சாங்க. குடிகார குடும்பமாக இருந்துச்சு, இல்ல மோசமான குடும்பமாக இருந்துச்சு, இல்ல பாவத்துக்கு சோரம் போன குடும்பமாக இருந்துச்சு.
இந்த சினிமாவுல லைட் நின்ற குடும்பமாவா இருந்துச்சு. நான் கேட்கிறேன், நம்மட இளம் சமூகத்தை ஒரு பாவத்தில இருந்து பாதுகாத்து கொள்றதுக்கு நம்மளால முடியலண்டா, அந்த இளைஞர்களை அந்த இளமைய பாதுகாத்து கொள்றதுக்கு நம்மளால நம்மட பிள்ளைக்கு புத்தி சொல்ல முடியலண்டா, நாங்களாம் என்ன மனிதர்கள் சொல்லுங்க? நாங்களாம் என்ன மனிதர்கள் சொல்லுங்க? அல்லாஹ் நாளை மறுமையில் சிலருக்கு அல்லாஹு தஆலா சுவர்க்கத்தை அல்லாஹ் ஹராமாக்கி விட்டான். யார் தெரியுமா? தந்த வீட்டில பாவம் நடக்கிற போது அந்த பாவத்தை கண்டும் பராமுகமாக இருந்த தாய் தந்தை, அந்த குடும்பம், அவர்களுக்கு அல்லாஹு தஆலா சுவர்க்கத்தை ஹராமாக்கி விட்டான் என்றால் நரகம்தான் அவர்களுக்கு நிச்சயம் என்பது அடையாளம். இப்ப யோசிங்க, உங்களோட வீட்டுல உள்ள குமரு பிள்ளை, இப்ப யோசிங்க உங்களோட வீட்டுல உள்ள வாலிப பிள்ளை, வாலிபத்தை இழந்து வாழ்றாங்களா? இந்த நேரத்துல இந்த நம்ம தேடுற லைலத்துல் கத்ரை தேடி இருக்கிற இந்த சந்தர்ப்பத்துல நீங்க பெற்ற எத்தனை பிள்ளைகள், இளம் பிள்ளைகள் இங்கேயோ நாட்டிலேயோ இதே போல ஒரு இபாதத்தோட இருக்கிறாங்களான்னு யோசிங்க. இல்லை, போன்ல இருக்கிறான், வாட்ஸ்அப்ல இருக்கிறான், ஃபேஸ்புக்ல இருக்கிறான், டெலிகிராம்ல இருக்கிறான், ஸ்டேட்டஸ்ல இருக்கிறான், இன்டர்நெட்ல இருக்கிறான், யூடியூப்ல இருக்கிறான், கூகுள்ல இருக்கிறான். அல்லாஹ் அக்பர். வாப்பா சுஜூதுல இருக்கிறாரு, மகன் பாவத்தில் இருக்கிறார். வாப்பா நன்மையில் இருக்கிறார், மகன் பாவத்தில் இருக்கிறார். வாப்பா பிரார்த்தனையில் இருக்கிறான், மகன் இன்னும் ஒரு பெண்ணோடு தொடர்போடு இருக்கிறார். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர வாலிபம் இழக்கப்படுகிறது, வயோதிபம் இபாதத்தோடு இணைக்கப்படுகிறது. என்ன வாழ்க்கை? ஏன்? நீங்க தானே சோறு கொடுத்தீங்க, நீங்க தானே சொல்லி கொடுத்தீங்க, நீங்க தானே படிக்க வச்சீங்க, நீங்க தானே உங்களோட பிள்ளைய கூட்டி வந்து நல்லதை சொல்லணும். பிள்ளைக்கும் பள்ளிக்கும் சம்பந்தம் இல்லை. வெள்ளிக்கிழமையில கூட புள்ள வெளியில, வாப்பா முன்ச புள்ள வெளியில, வெள்ளிக்கிழமையில அப்படித்தான். என்ன செய்ய, அவங்க கூட்டாளிமாறு சேர்ந்து அப்படித்தானே வாப்பா. வெக்கம் இல்லை உங்களோட பிள்ளைய பத்தி சொல்ல. பிள்ளைகள் தான் அப்படிதான் இருப்பாங்களா ஜும்மாக்கு? அப்ப பிள்ளைகள் தான் ஜும்மாக்கு வர மாட்டான், கெட்டதா இருப்பான், குடிப்பான், படம் பார்ப்பான், சினிமா பார்ப்பான், மோசமானவனா இருப்பான். இதுவா அர்த்தம்? இல்லையே சகோதர சகோதரி, நான் தான் செஞ்சிட்டேன், என் புள்ள நல்லா இருக்கணும், இளம காலத்தை பாதுகாக்கணும் என்று ஒரு மனச்சாட்சி வராதா? யோசிச்சு பாருங்கள். அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர இன்னைக்கு மகள் கூட்டுல, உம்மா இந்த பள்ளி கூட்டுல, ஏன்னா மகள் இன்னைக்கும் வாட்ஸ்அப்ல, உம்மா இங்க சுஜூதுல. பொம்பளை பிள்ளைய உம்மா அழைச்சிட்டு வரல, ஏழாதான் பிள்ளைக்கு நாளைக்கு எக்ஸாம். எங்கட ஊர்ல ஓஎல் எக்ஸாம் நடக்குது இந்த ரமலான்ல, 17ஆம் தேதி ஸ்டார்ட். கொஞ்சம் பேர் எங்கட ஊர்ல, எங்கட நாட்டுல நீங்க சொல்லுவீங்க +1 சொல்லுவீங்களா? நான் நினைக்கிற மாதிரி அப்படி ஆயிக்கும். +1 +2 தான் நீங்க சொல்றது. எங்க இடத்துல ஓஎல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கொஞ்சம் பேரு பள்ளிக்கு நீ வராத, நோன்பு பிடிக்காத, நல்லா படி, வாழ்க்கையில கடை. அல்லாஹ் அக்பர். உம்மா பாப்பா பேசுறாங்க. ஒரு உம்மா என்ன சொல்லணும்? மகன், இந்த ரமலான்ல நீ எழுதுற எக்ஸாம்டா உன்னை தூக்கிடும். நீ அல்லாஹ்ட பள்ளியில சுஜூது செய், நோம்ப மிஸ் பண்ணாத, விட்டுடு. தெரியுமாடா, 17 பத்ரு சஹாபாக்கள் என்று சொல்லுகிற சஹாபாக்கள் இந்த உலகத்துல நோம்போடு பதிர்களத்துல ஆயுதங்களை ஏத்தி அல்லாஹ்வுடைய பாதையில போராடி வென்றாங்கடா. நீ ஒரு சாதாரண எக்ஸாம் தானே மகன். அறிவு அல்லாஹ் கிட்ட இருந்து வாரது. நீ சுஜூதுல இரு, அல்லாஹ் கிட்ட கேளு, படி. ஆனா இபாதத்தை விட்டுடாத, நோம்போட இரு, அல்லாஹ் உனக்கு தருவாண்டான்னு சொல்ல வேண்டிய தாயும் தந்தையும் 1 hour ரியாமுல்லைலுக்கு 1 hour 1.5 hour பிள்ளைகளை வாப்பா வீட்டுக்குள்ள போட்டு லொக் பண்ணிக்கிட்டு அல்லாஹ் அக்பர். அங்க பிள்ளை ஒரு மணித்தியாலம் படிக்குதா? அல்லாஹ் மீது ஆணையாக அல்லாஹ் அருள் செய்த இந்த வாலிப சமூகத்தை தவிர இல்ல. பிள்ளை வாட்ஸ்அப்ல இருக்குது, யூடியூப்ல இருக்குது, போன்ல இருக்கு. நீங்க வந்தா படிக்குது, நல்லா படிக்குது. நீங்க இல்லையா, பிள்ளை படிக்குது, மோசமானதை படிக்குது. அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர. எனவே கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளை, இந்த பாவத்தில் இருந்து இந்த சமூகத்தை காத்தாத்தான் அவர்களுடைய இளமை காலத்தை நானும் நீங்களும் காத்துக்கொள்ள முடியும் என்பதை மறந்துவிடக் கூடாது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இன்னைக்கு நம்மளோட பொம்பளை பிள்ளையும் பாருங்க, ஆம்பளை பிள்ளைகளையும் பாருங்க, எப்படி வாலிபத்தை இழந்து போயிருக்கிறாங்க பாருங்க. புகாரியில 5885வது செய்தி, புகாரியில பதிவு செய்யப்பட்ட செய்தி. லஅன ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அவர்கள் சபிச்சாங்க. யார சபிச்சாங்கண்டா, முத்தஷப்பிஹீன மினர் ரிஜாலி பின்னிசா, அதே மாதிரி முத்தஷப்பிஹாத்தி மினன் நிசாஇ பிர்ரிஜால், ஆண்களுக்கு ஒப்பாகிற பெண்களையும் பெண்களுக்கு ஒப்பாகிற ஆண்களையும் சபிச்சாங்களாம்.
இன்னைக்கு உங்களோட ஆம்பளை பிள்ளையெல்லாம் பொம்பளை பிள்ளை மாதிரி இருக்குதா, பொம்பளை பிள்ளையெல்லாம் ஆம்பளை பிள்ளை மாதிரி இருக்குதா? அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர. நானாவும் ட்ரௌசர் போடுறான், பேண்ட் போடுறான், ஷர்ட்டா போடுறான், அந்த பிள்ளையும் அப்படிதான் இருக்குது. இவன் ட்ரௌசர் காலுக்கு கீழே இருக்குது, அந்த பிள்ளோட இது காலுக்கு மேலே இருக்குது. இஸ்லாம் சொல்லுது ஆம்பளை பிள்ளோடது கரண்டைக்கு மேலே இருக்கணுமா, பொம்பளை பிள்ளோடது கரண்டைக்கு கீழே இருக்கணுமா. நம்ம சொல்றோம் இது ஃபேஷன், நீ போடுற ட்ரௌசர் டெனிம் பிள்ளைகள் உடுக்குதே ஜீன்ஸ் சொல்லுவீங்க, பொம்பளை பிள்ளைகள் உடுக்குது, ஆம்பளைகளுடைய ட்ரௌசர் அபாயாவை போட்டுட்டு ரோட்டில் வரக்க உசத்தி பிடிக்குது பிள்ளை, பொம்பளை பிள்ளை உசத்தி பிடி, நான் டெனிம் போட்டிருக்கேன் காட்டுது. அப்படியே அபாயாவை போட்டு உள்ளுக்குள்ள டெனிம் ட்ரௌசரை காட்டுது பிள்ளை, நான் டெனிம் போட்டிருக்கிறேன். ஜீன்ஸ் சொல்லுவீங்களா, ஜீன்ஸ் போட்டிருக்கிறேன். இவன் அப்படியே கீழே இழுபடுகிறது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க இது நரகவாதியுடைய அடையாளம். இப்படி காட்டி திரிகிற உடம்பு நரகத்துக்கு சொந்தமானது. வாலிபத்தை இழந்து இன்றைக்கு ஆண்கள் பெண்களாகவும் பெண்கள் ஆண்களாகவும் ஒப்பாகி மாறி போற ஒரு காலத்தில் நானும் நீங்களும் இந்த இடத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் அருள் செய்த சில சகோதர சகோதரிகளை தவிர. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க புகாரியில 5886வது செய்தி. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க பாருங்க, ஆண்களை போல ஒப்பனை செய்து கொள்ளுகிற பெண்களையும் பெண்களை போல ஒப்பனை செய்து கொள்ளுகிற ஆண்களையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சபித்தார்கள். இன்றைக்கு புதிய ட்ரெண்ட் என்னன்னு கேட்டால், இப்ப ஆம்பளை பிள்ளைகள்லாம் இந்த பொம்பளைகள் மாதிரி மாறுற ஒரு கலாச்சாரம் உருவாகுது. பொம்பளை பிள்ளைகள்லாம் ஆம்பளைகள் மாதிரி மாறுற கலாச்சாரம் உருவாகுது. முடிவெற்றத்தை மாத்துது, உடுக்குறத்தை மாத்துது, டிஷர்ட் போடுறத மாத்துது, ஜீன்ஸ் உடுக்குறத மாத்துது, சல்வார் உடுப்பை அப்படியே விட்டு தூரமாகுது, சாரி கலாச்சாரத்தை விட்டு போகுது, அபாயா அதுக்கு சரி வராது. இப்படியான ஆண்களுடைய அந்த ஒரு குணாதிசயம் போல பொம்பளை பிள்ளைகள் மாறிக்கிட்டு இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க சபிக்கிறாங்க. எங்கட ஆம்பளை பிள்ளைகள் எல்லாம் பொம்பளைகளை போல மாறுற ஒரு காலகட்டம் இருக்குது. ரசூலுல்லாஹ் அப்படிப்பட்டவங்களை வீட்டை விட்டு விரட்டுங்கன்னாங்க. உமர் அவர்கள் வீட்டை விட்டு விரட்டினாங்க. இன்னைக்கு நிறைய இடங்கள்ல மீடியாவில் பார்த்தா, நான் வீட்டில் இருக்கிற வெளியில வந்துட்டு நான் என்னை பெண்ணாக நான் உணர்கிறேன், அதனால் என்ன செய்கிறேன், நான் இப்போது பெண்ணாக மாறிக்கொள்கிறேன். நவுது பில்லாஹி மின்ஹா. இது இன்றைக்கு நம்முடைய சமூகத்திலையும் வந்திருக்கிறது, மீடியாவிலையும் இருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய சமூகம் இந்த அதல பாதாளத்தில் என்ன செய்கிறது இருக்கிறது. கணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளை, அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், இப்படி 1000 விஷயங்களை என்ன செய்யலாம், நாங்கள் சொல்லலாம், செய்யலாம், பார்க்கலாம். நேரம் இடம் கொடுக்காது. அதனால நம்முடைய வாழ்க்கையில பயன்படுத்துகிற எல்லா விஷயங்களும் இளைஞர்கள் குறிப்பாக இளமையை அளிக்கிறதாக இருக்கக்கூடாது. இறுதியாக ஒரு செய்தியை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். இன்னைக்கு சமூகத்தில் இருக்கிற மிக பிரதானமான பிசினஸ் என்னன்னு சொன்னால் டிக்டாக் அல்லது யூடியூபர். இப்ப எல்லாருக்கும் படிக்கணும் என்ற அந்த மைண்ட் இல்லை. ஒரு போனை எடுக்கிறான், ஒரு கடைக்கு போறான், தின்ற சாப்பாடை போட்டோ பிடிக்கிறான். ஒரு போனை எடுக்கிறான், கல்யாணம் முடிக்கிறான், அந்த பொம்பளையும் சேர்த்து கூப்பிடுறான், ஒரு கேமராமேனை எடுக்கிறான். இவன் வெளிநாட்டில் வந்திருக்கிறான், துபாயில வந்திருக்கிறான், இந்தியாவில் இருக்கிறான், இலங்கையில இருக்கிறான். ஒரு நல்ல புள்ள, சாலிகான புள்ள, வாப்பா முடிச்சு கொடுத்தாரு, மாப்பிள்ளைய பார்க்கல, மார்க்கம் இல்லை, இளமையிலையும் நாசம், முதுமையிலையும் நாசம், பொண்டாட்டியை கூட்டிக்கிட்டு யூடியூபரா வைஃபை காட்டிக்கிட்டு உலகத்துக்கு காட்டிக்கிட்டு இருக்கிறான். அல்லாஹ் அக்பர். மியூசிக், அல்லாஹ் அக்பர். பக்கத்துல பொண்டாட்டி, பிள்ளை, பேத்தி, அம்மா, அப்பா. அப்பா செத்து போய்த்தாரு, அவரை எழுத்து வச்சு சிலையா வச்சு அவரையும் காட்டுவான். நவுது பில்லாஹி மின்ஹா. அத்துணைக்கும் மியூசிக். சினிமா நடிகர்கள் எங்கேயாவது ஒரு பிரபலம் வந்தா இந்த நோம்புல போய்கிட்டு நின்றுகிட்டு மியூசிக்கை காட்டிக்கிட்டு இருக்கான். என்னடா தொழில்? யூடியூபர். என்னடா யூடியூப்ல வருமானம்? ஹராத்தை செய்கிற யூடியூப்ல ஹராமான முறையில உண்ட வைஃபை காட்டி, பிள்ளைய காட்டி, தேவையில்லாத காட்சிகளை காட்டி, இப்படிப்பட்ட இளைஞர் சமூகங்களாக இன்றைக்கு இளமைய அதுல கழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர. ஹராத்தை திண்ட ட்ரெண்ட் ஆகுது, வீடியோ ஸ்பெஷலா பறக்குது. அல்லாஹ் அக்பர். இத்துணைக்கும் கோடிக்கணக்கில் சல்லி கொட்டுது. நாளை மறுமையில் நெருப்பு நரகத்தில் போட்டு அந்த சொத்துக்கள் எல்லாம் காய்ச்சப்பட்டு ஈயங்களாக ஊட்டப்படும் என்பதை மறந்துடக்கூடாது. நிறைய இளைஞர்களும் யுவதிகளும் இப்படித்தான் இன்றைக்கு வாலிபத்தை இழந்து கொண்டிருக்கிறாங்க என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. நிறைய செய்திகள் சொல்லலாம். நேரத்துடைய அருமை கருத்தில் கொண்டு நிறைய வாலிபர்கள் இளமையை கழிச்சு வீணான காட்சிகளை பார்த்து இருக்கிறாங்க. நம்முடைய பிள்ளைகளையாவது அந்த நரகத்தில் இருந்து, அந்த அதல பாதாளத்தில் இருந்து பாதுகாத்து இளமையை இஸ்லாத்தோடு, இளமைய இபாதத்தோடு, இளமைய நோம்போடு, இளமைய இறைவனுக்கு பயந்த அந்த பண்பாடுகளோடு வளர்த்துக் கொள்வதற்கு வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் துணை செய்வானாக. வாஹர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.